வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பற்றி கோயம்புத்தூர் குரூப் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் மிக கொச்சையான பதிவுகளை போட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவில் மாவட்ட தலைவர் பத்ரிநாத் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவின் மாவட்ட தலைவர் பத்ரிநாத் கூறும்போது, வணக்கம். என்னோட பெயர் வி பத்ரிநாத். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆர் வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பல பதிவுகள் கடந்த 6 மாதங்களாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப கொச்சையான பதிவுகளை ஒன்று கூட போட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 தடவை ஃபோன் பண்ணி பேசினோம், இந்த மாதிரி பதிவுகள்லாம் பண்ண வேண்டாம், அப்புறம் சரி வராது, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். அவர் இக்னோர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி பண்ணிட்டு பெண்கள் சம்மந்தப்படுத்தி நம்ம எவ்வளோ மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை நம்ம அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு. கொரோனா சமயத்தில் 100 கோடி மக்களுக்கு கொரோனா ஊசி வாங்கி கொடுத்து உயிரை காப்பாற்றின ஒரு பாரத பிரதமர் மோடியை இப்படி தான் கொச்சைப்படுத்தணும்னு ஒரு எல்லை இல்லாமல் பெண்களோட மையப்படுத்தி அவர் அவதூறாக பொய்யான தகவலை வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுருக்கிறாரு. இந்த வாட்ஸ்அப் பதிவுன்னு சொல்றீங்களா? கடந்த 6 மாசமா போட்டுக்கிறாரு சொல்றீங்க. 6 மாசமா ஏன் புகார் கொடுக்கல? 6 மாசமா பார்த்தீங்கன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போடுவார். அது நம்ம அது அதுக்குன்னு உண்டான ஒரு இது இருக்கு, அதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கல. அரசியல் விமர்சனம் எல்லா பக்கம் வரத்தானே செய்யும். அது ஒரு அரசியல் விமர்சனம் மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நீங்க சொன்ன அவதூறு பரப்புன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அதனுடைய எவிடன்ஸ் வச்சுக்கிறீங்களா? எவிடன்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து மாண்புமிகு காவல்துறை ஆணையாளர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோங்க. நீங்க கையில் ஒரு படம் வச்சுக்கிறீங்களா? அது என்ன படம்? இது இவர்கிட்ட ஒரு படம் இருக்கு. அவர் பதிவிட்டதுங்க. அவர் வாட்ஸ்அப்பில் பதிவிட்ட இந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி ஆய்வாளர் அவர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கோங்க. இவங்க மேலே அதிகபட்சமாக கிரிமினல் நடவடிக்கை எடுத்து இம்ப்ரைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பிரேயருங்க. அது அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்கள் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அறிவுறுத்தின் பேரில் தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். பல பிரிவுகள் இருக்காங்க, வழக்கறிஞர் டீம் இருக்காங்க, பல அணிகள் பிரிவுகள் மண்டல தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. நான் அடுத்த கட்டமாக மாவட்ட தலைவர் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம். அவர் வழிகாட்டலின்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இல்லை போராட்டம் பண்ணுங்க, இல்லை லீகல் ஆக்ஷன் என்ன எடுக்க முடியுமோ அது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. சம்பந்தப்பட்ட நபர் மேலே கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட கோரிக்கைங்க. இது முன்மாதிரியாக எடுத்துட்டு இனிமேல் பாரத பிரதமரையோ ஜனாதிபதி அவர்களையோ கேவலப்படுத்துற மாதிரி வாட்ஸ்அப் செய்திகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு தூரம் முன்னெடுத்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். மேலும் இந்த குரூப்பின் அட்மின்கள் மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றார். பேட்டியின் போது மாவட்ட தலைவர் மாதவன், மண்டல தலைவர்கள் கமல்நாத், மணிகண்டன், பிரபு, மாவட்ட துணைத் தலைவர்கள் சம்பத் மற்றும் சம்பத்குமார், உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவின் மகளிர் அணி செயலாளர் ரேணுகா தேவி, வழக்கறிஞர் பிரிவின் மாவட்ட செயலாளர் ராஜலட்சுமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.